குப்தரை பற்றி பார்க்கணும். 11th புக்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு குப்த வம்சத்தின் முதல் அரசனா ஸ்ரீகுப்தர். அவருடைய காலங்கள் பார்த்திங்கன்னா 240 to 250 தான். அதுக்கப்புறம் இவரை தொடர்ந்து அவர் புதல்வர் பையன் வராரு, கடோத்கஜர். அதுக்கப்புறம் கடோத்கஜர் வந்து ஆட்சிக்கு வராங்க. கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜர் அப்பாவும் பையனையும் வந்து மகாராஜா சொல்லிட்டு அழைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க கல்வெட்டில். கடோத்கஜரின் புதல்வர் தான் முதலாம் சந்திரகுப்தா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வருடம் 319 to 335 வரை ஆட்சி பண்ணியிருக்காரு. இவர் வந்து குப்த பேசும் முதல் பேரரசர். யார்? முதல் பேரரசர் தான் கருதப்படுகிறார். யார்? கடோத்கஜர். சந்திரகுப்தர் பார்த்திங்கன்னா மகாராஜா அதிராஜா. மகாராஜா கடோத்கஜர் பையன் தானே சந்திரகுப்தர். அவரை வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா அதிராஜா சொல்லிட்டு பட்டத்தை கொடுக்குறாங்க இவருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சி காலத்தில் வந்து கல்வெட்டும் நாணயமும் வந்து விட்டு போகலை, நம்மளுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சமுத்திரகுப்தர் வராரு. சமுத்திரகுப்தர் வராரு. சமுத்திரகுப்தர் இவர் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர் பார்த்தோம்ல, முதலாம் சந்திரகுப்தரோட புதல்வர் தான் சமுத்திரகுப்தர். சந்திரகுப்தருக்கு அப்புறம் அவர் புதல்வர் வந்து சமுத்திரகுப்தர் வந்து வாரிசாக நியமிக்கிறார் சந்திரகுப்தர் அவர் பையனை. இந்த தூணில் பார்த்திங்கன்னா என்ன தூண்? அசோகத்தூண். அசோகத்தூணில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவரை பற்றி நீண்ட புகழுரை இவரை பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்காங்க அசோகத்தூண் கல்வெட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மௌரிய பரம்பரையில் வந்ததாக இந்த கல்வெட்டில் வந்து இந்த தூணில் வந்து பொறிக்கப்படுறதாக சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டில் வந்து சமுத்திரகுப்தர் வந்து நாடு முழுவதும் படையெடுத்து சென்றபோது அவருக்கு வந்து இப்போ படையெடுத்து போவாங்கள்ல, அங்கே படையெடுத்து போகும்போது அவருக்கு அடிப்பணிவாங்க, அவருக்கு வந்து அடிமையாடுவாங்க. அந்த அடிமையான அரசர்கள் அவர் கைப்பற்ற ஆட்சி பகுதிகள் எல்லாத்தையும் பற்றி இந்த கல்வெட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தில்லி, மேற்கு உத்தரப்பிரதேசின் 4 அரசுகளை அவர் வென்றிருக்காரு சமுத்திரகுப்தர். அதுக்கப்புறம் தெற்கு கிழக்கு பகுதி அரசர்கள் அந்த அடிப்பணிந்து கப்பம் செலுத்த கட்டாயப்படுத்தப்பட்டனர். அப்போ பார்த்தீங்கன்னா கப்பம் சொல்லுவாங்க, வரி மாதிரி, அது வந்து செலுத்துன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தினாங்க. கம்பல் பண்ணி அது வந்து கட்டாயப்படுத்தி செலுத்தப்பட்டது இந்த கப்பம்னா அந்த வரி மாதிரி. நெக்ஸ்ட்டு கிழக்கு கடற்கரையோரம் காஞ்சிபுரம் வரை வந்து படையெடுப்பு வந்து போனதான். சமுத்திரகுப்தரோட படையெடுப்பு கிழக்கு கடற்கரையோரம் காஞ்சிபுரம் வரை போனது அப்படின்னாங்க. நெக்ஸ்ட் வந்து 9 அரசுகளை என்னென்னா கங்கை சமவெளியில் மேற்கு பகுதியில் உள்ள 9 அரசுகளை படைபலத்தால் வென்றிருக்காரு சமுத்திரகுப்தர். அஸ்ஸாம், வங்கம் போன்ற கிழக்கு பகுதியில் உள்ள அரசர்கள், நேபாளம், பஞ்சாப் போன்ற பகுதி சிற்றரசுகள் கப்பம் கட்டாயப்படுத்தப்பட்டனர். சமுத்திரகுப்தரை வந்து இந்தியன் நெப்போலியன் சொல்லிட்டு அழைப்பாங்க. இது ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் கேட்டுருக்காங்க. என்னென்னா இந்தியன் நெப்போலியன் என்று யாரை அழைத்தாங்க அப்படின்னு. சமுத்திரகுப்தர். தென்பகுதி அரசர்கள் கப்பம் கட்டுனாங்க இந்த சமுத்திரகுப்தரால் அப்படின்னாங்க. நெக்ஸ்ட்டு வட இந்திய அரசுகள் வந்து குப்த பேசோடு இணைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து மேற்கு இந்தியாவில் சாக அரசர்களை தோற்கடிக்க முடியல இவரால். மேற்கு இந்தியாவில் சாக அரசர்களை இவரால் தோற்கடிக்க முடியல. நெக்ஸ்ட் வந்து நேரடி அதிகாரம் கங்கை சமவெளி வரையிலும் தான் இருந்தது. கங்கை சமவெளி வரை தான் போனது ஒரு அதிகாரம். அதுக்கப்புறம் மேற்கு இந்தியாவில் வந்து சாக அரசுகளை இவரால் வென்ற முடியல அப்படிங்கிறாங்க. தோற்கடிக்க முடியல, இவரால் தோற்கடிக்க முடியல. ராஜஸ்தானின் பழங்குடியினரை கப்பம் கட்டுனாங்க. இவருக்கு அடிப்பணிஞ்சு கப்பம் கட்டுறாங்க மற்ற அரசர்கள்லாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹூணர்கள் வந்து அடிக்கடி வந்துட்டு போனாங்க. ஏன்னா எதுக்குன்னா
சமுத்திரகுப்தர்னால வந்து அங்கே சமுத்திரகுப்தர் படையெடுத்து போகிறாரா, அதனால் பகுதியில் வந்து பழங்குடி குடியரசு வந்து அதிகாரம் வந்து குறைந்தது. இவர் போனனால அங்கே பழங்குடி மக்கள்லாம் இருப்பாங்க, அங்கே அதிகாரமெல்லாம் அந்த குடியரசில் வந்து குறைந்ததுனால வந்து ஊழலுக்கு வந்து அடிக்கடி வந்து வரப்புகழ்ந்ததுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இலங்கையரசர் மேகவர்மன் வந்து பரிசுகளை அனுப்பி கயா முக்கியம் அந்த இடம் கயாவில் பௌத்த மடம் கட்ட அனுமதி கோரினார். மேகவர்மன் வந்து இலங்கை சொல்கிறாருன்னா பரிசுகளை கொடுக்குறாரு, எனக்கு வந்து கயாவில் ஒரு பௌத்த மடம் கட்டணும் அனுமதி கோருங்க சொல்லிட்டு கோருறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர் வந்து மொத்தம் வந்து படையெடுப்பு வந்து மொத்தமே நிறையா படையெடுப்பு பண்ணார். படையெடுத்தனால ஏகப்பட்ட ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காரு, 40 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காரு இவர் சமுத்திரகுப்தர். பார்த்திங்கன்னா வந்து இராணுவ வெற்றிகள் வந்து அதிகம் பண்ணார். இராணுவ வெற்றிகள் வந்து அதிகமாக வந்து செய்கிறனால அது வந்து வெளிக்காட்டுறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா அஸ்வமேத யாகம் நடத்தினார் இவர். சமுத்திரகுப்தர் வந்து அறிஞர்கள் ஹரிசனர் போன்ற கவிஞர்களை ஆதரிக்கிறாரு. கவிஞர்களையும் ஆதரிக்கிறாரு. கவிஞர் யாரா? ஹரிசனர் ஆதரிக்கிறாரு. சமஸ்கிருத இலக்கியத்தை வளர்ப்பதில் ரொம்ப பங்கு வகிக்கிறாரு. சமஸ்கிருதத்துக்கு முக்கியம் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் வைணவத்தை வந்து தீவிரமாக பின்பற்றினார் யார்? சமுத்திரகுப்தர். வைணவத்தை தீவிரமாக பின்பற்றினார் சமுத்திரகுப்தர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வசுபந்துனா யாருன்னா பௌத்த அறிஞர், அவரையும் ஆதரிக்கிறாரு சமுத்திரகுப்தர். இப்போ வந்து ஒரு இசைப்பிரியர். சமுத்திரகுப்தர் வந்து இசைப்பிரியர், ஒரு கவிதையில் வலிமைப்படுத்தவர். அதனால் இவருக்கு வந்து கவிராஜா பட்டம் கொடுக்குறாங்க. முன்னாடி வேற மாதிரி பட்டம் மகாராஜா அதிராஜான்னு பார்த்தோம். இவருக்கு வந்து சமுத்திரகுப்தருக்கு கவிராஜா என்ற பட்டம் கொடுக்குறாங்க. குப்தர் நாணயம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வீணை வாசிப்பது போன்று சமுத்திரகுப்தரோட உருவம் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் சந்திரகுப்தர் பார்த்திங்கன்னா மிக திறமையான அரசர். அவர் தாத்தா பெரியவர் வந்து அவருக்கு வந்து சுட்டுக்கிட்டாங்க. இரண்டாம் சந்திரகுப்தருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அப்போது பார்த்திங்கன்னா வாரிசுரிமை போர் நடக்கும். சகோதரர்களுக்கும் அவங்களுக்கும் வாரிசுரிமை போர் நடக்கும். என்னன்னா நீயா நானும் ஆட்சி புரியுது, அடுத்த ஆட்சி யாருன்னு சொல்லிட்டு அந்த வாரிசுரிமை போராடி தான் இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து ஆட்சிக்கு வந்தார். இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து விக்ரமாதித்தன் என்று அழைக்கப்பட்டார். வந்து பாடலிபுத்திரத்தை வந்து தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்திருக்கார் இவர். இவரோட எல்லைகள் பார்த்திங்கன்னா இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து இவரோட எல்லைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா போர்கள், திருமண உறவுகள் மூலம் வந்து விரிவுபடுத்துகிற எக்ஸ்டெண்ட் பண்ணுறார் இவர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர். நெக்ஸ்ட்டு வாகட இளவரசருக்கு தன் மகள் பிரபாவதியை வந்து திருமணம் செய்து கொடுக்குறாரு. வாகட இளவரசர் யாருன்னா தக்கான பகுதியை ஆண்ட வாகட இளவரசர். அவருக்கு தான் இவருடைய மகளை வந்து திருமணம் செய்து கொடுக்குறாங்க. கூடுதல் வந்து திருமண உறவுகள் மூலம் கூடுதல் பலம் அளித்தது இவருக்கு. நெக்ஸ்ட் வந்து மேற்கு மாலவம், குஜராத் ஆகிய பகுதியில் வந்து 400 ஆண்டுகளாக ஆட்சி சேர்ந்த சாகரசர்கள்னால் வேறு பேர். அந்த சாகரசர்களை வந்து இந்த படையெடுப்பு மூலம் இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து வென்றிருக்காரு. இவர் வந்து ரோமானியத்துடன் வணிகம் வந்து பண்ணியிருப்பார். இதனால் வந்து அவரோட அரசின் வளம் வந்து பெருக்கியது. வணிகம் பண்ணுறதுனால இது செல்வ இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கிழக்கு மேற்கு இந்தியாவை வென்றதுக்கப்புறம் இவர் வந்து ஹூனர், கம்போஜகர், கிராதர் இந்த வடநாட்டு அரசுகளை வென்றிருக்காரு. சிறந்த வெற்றி வீரர் மட்டுமல்ல, சிறந்த நிர்வாகி இவர்.